पीताम्बरमदाराङ्गं वनमालाविभूषितं सुन्दरं पुण्डरीकाक्षं सर्वलोकैकनायकं क्षीरोते मण्डले भानुर्वैकुण्ठे गारुडे पुनः मधुरायां पुरीगोष्ठ्याम् अष्टाङ्गं विष्णुमन्दिरं कृतमालातटे रम्ये कदलीषण्डमण्डिते विमाने विश्वकर्मये सदा सन्निधो हरिं श्रियपदियाय அவாப்த துளசிகாமனாய் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பரம், வியூகம், விபவம், அர்ச்சை, அந்தர்வியாபி என்று சொல்லக்கூடிய 5 நிலைகளிலே எழுந்தருளி லோக உஜ்ஜீவனம் செய்வதற்காக இங்கே எழுந்தருளி அல்பாவித்து கொண்டிருக்கிறான். அதிலே கலியுகத்திலே அர்ச்சாவதார மூர்த்தியாக ஏனைய திசங்களிலே எழுந்தொருளி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அருள்பாலித்து கொண்டு வருகிறான். சங்கம் வளர்த்த மதுரை மாநகரிலே ஸ்ரீ கூடழகப் பெருமாளாக அஷ்டாங்க விமானம் என்று சொல்லக்கூடிய அற்புத விமானத்தின் அடியிலே எழுந்தொருளி சேவை சாதித்து கொண்டு வருகிறான். ஆதியிலே மதுரை மாநகருக்கு கூடல் மாநகர் என்று பெயர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. மதுரையை அலங்கரிக்கும் வழியிலே வைகை நதியானது 2 பாகமாக மதுரைக்கு மாலை போட்டது போல் 2 பாகமாக ஓடி வருகிறது. எம்பெருமானுடைய இடது பாகத்திலே ஓடுகின்ற நதிக்கு வைகை மாநதி என்றும், எம்பெருமானுடைய வலது பாகத்திலே கிருதமாலா என்று சொல்லக்கூடிய நதியானது ஓடி எம்பெருமானுடைய திருக்கோவிலையும் மதுரை மாநகரையும் அலங்கரித்து கொண்டு வருகிறது. இந்த கிருதமால் என்று சொல்லக்கூடிய நதியானது எம்பெருமான் திருவிக்கிரம அவதாரம் எடுக்கின்ற காலத்திலே சத்தியலோகத்திலே எம்பெருமானுடைய திருவடி படும் காலத்திலே பிரம்மாவால் பூஜிக்கப்பட்ட அந்த தீர்த்தம் ஓடி வருவதாக இன்றும் மதுரை புராணங்களிலே சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே எம்பெருமான் அந்த கிருதமால் என்று சொல்லக்கூடிய நதிக்கரையிலே கதலீவனம் என்று சொல்லக்கூடிய வாழைத்தோப்பின் நடுவிலே மண்டூக மகரிஷி என்று சொல்லக்கூடிய ரிஷிக்காக இங்கே பிரத்யக்ஷமாகி காட்சியளித்து கொண்டிருப்பதாக ஐதீகம். இங்கே எம்பெருமான் கூடழகப் பெருமாள் மூலமூர்த்தியாக அமர்ந்த திருக்கோலத்திலே ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் கண்டு அனுபவித்த வகையிலே சங்குசக்கரதாரியாக அமர்ந்த திருக்கோலத்திலே பரபாசுதேவனாக கூடல் அழகப் பெருமாளாக அமர்ந்த திருக்கோலத்திலே தன்னுடைய வலது திருவடியை கீழே நீட்டிக்கொண்டு இடது திருவடியை மடக்கி வைத்து கொண்டு ஒரு திருக்கரத்தினால் பக்தர்களை வா என்று அழைத்து ஒரு திருக்கரத்தினால் அபயமளித்து கொண்டிருக்கிறார். இங்கே அமர்ந்த நிலையில் எம்பெருமான் கூடழகப் பெருமாள் பரமபதநாதனாக ஆதிசேஷன் மேல் அமர்ந்து ஸ்ரீதேவி, பூமிதேவி போன்ற உபயநாச்சியாருடன் எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இங்கே கர்ப்ப கிரகத்திலே பஞ்சபேர விதானமாக 5 மூர்த்திகளாக இங்கே எம்பெருமான் கூடழகப் பெருமான் எழுந்தருளி உள்ளான். வைகானச பகவத் சாஸ்திரத்திலே ஏகபேர விதானம், திரிபேர விதானம், பஞ்சபேர விதானம் என்று 3 வகையான சன்னதிகளாக சொல்லப்படுகின்றன. ஏகபேர விதானம் என்று சொல்லக்கூடிய சன்னதிகளிலே மூலவர் மட்டும் தனித்திருந்தால் அந்த சன்னதி ஏகபேர விதான சன்னதி என்று சொல்லப்படுகிறது. மூலவர், கௌதுகர், உற்சவர் என்று சொல்லக்கூடிய 3 மூர்த்திகளுடன் கூடிய சன்னதியை திரிபேர விதான சன்னதி என்றும், மூலவர், கௌதுகர், உற்சவர், யாகபேரர், பலிபேரர் என்று 5 மூர்த்திகளுடன் எழுந்தருளுக்கக்கூடிய சன்னிதானங்களை பஞ்சபேர விதானம் என்று வைகானச பகவத் சாஸ்திரம் உரைக்கிறது. அந்த வகையிலே இங்கே கூடழகப் பெருமான் கர்ப்ப கிரகத்திலே பஞ்சபேர விதானமாக 5 மூர்த்திகளாக எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். மூலவர் எந்த நிலையில் உள்ளாரோ அதே போன்று கௌதுகமூர்த்தி, அர்ச்சனாமூர்த்தி, பூஜாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய பெருமாள் மூலவர் இங்கே அமர்ந்த திருக்கோலத்தில் இருப்பதனால் இங்கே கௌதுகமூர்த்தி அமர்ந்த திருக்கோலத்தில் எழுந்தருளி ஸ்ரீதேவி, பூமிதேவியுடன் அருள்பாலித்து கொண்டு வருகிறார். உற்சவமூர்த்தி, உற்சவருடைய திருநாமம் இங்கே வியூக சுந்தரராஜன் என்று சொல்லக்கூடிய அளவிலே எம்பெருமான் வியூகசுந்தரராஜனாக உற்சவமூர்த்தியாக எழுந்தருளி ஸ்ரீதேவி, பூமிதேவி உபயநாச்சியாருடன் சேவை சாதித்து கொண்டு இருக்கிறார். அருகிலே யாகபேரர் என்று சொல்லக்கூடிய வகையிலே
யாகங்களுக்காக, ஆலயங்களிலே நடைபெறும் யஜ்யங்களுக்காகவும், ஸ்தபனம் என்று சொல்லக்கூடிய திருமஞ்சனங்களை கண்டருள்வதற்காகவும், தனியாக மூர்த்தியாக யாகபேரராகவும், ஸ்ரீ பலிமூர்த்தியாகவும், நித்திய பலிகளை ஏற்றுக்கொள்வதற்காகவும், நித்திய பலி சாதிப்பதற்காக பலிமூர்த்தியாகவும் எழுதியுள்ளார். 5 நிலையிலே எம்பெருமான் திருவ, கௌதுக, உற்சவ, யாகபேர, பலிபேர, பஞ்சபேர விதானமாக கர்ப்ப கிரகத்திலே எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டு வருகிறான். இங்கே அமர்ந்த நிலையில் கூடழகராக கர்ப்ப கிரகத்திலும், அதற்கு மேல் விமானத்தில் 2 சன்னதிகளாக எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். விமானத்திலே சூரியநாராயண பெருமாள் என்ற நின்ற திருக்கோலத்திலே எழுந்தருளி சேவை சாதித்து கொண்டு வருகிறான். சூரிய மண்டலத்திலே எம்பெருமான் சூரியநாராயணனாக எப்படி காட்சியளிப்பாரோ அதே போன்று இங்கே ஸ்ரீதேவி பூமிதேவியுடன் சூரிய நாராயணனாக நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதித்து கொண்டு வருகிறான். 16ஆம் நூற்றாண்டு காலங்களிலே வரையப்பட்ட ஓவியங்களானது இந்த கர்ப்ப கிரகத்திலே உள்ளன. இங்கே சிவபெருமானும் பிரம்மாவும் சூரிய மண்டலத்திலே எப்படி இருப்பார்களோ அப்படி மானும் மழுவுமாக சிவபெருமானும் சதுர்முக பிரம்மாவாகவும் எழுந்தருளி சேவை சாதித்து கொண்டு வருகின்றனர். இதற்கு மேலே ஷீராப்தி சயனமாக ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமான் எப்படி பள்ளி கொண்டிருப்பாரோ அதே போன்று பள்ளிகொண்ட பெருமாளாகவும் இங்கே சயனித்து கொண்டு சேவை சாதித்து கொண்டு வருகிறான். இங்கே திருப்பார்கடலிலே ஆதிசேஷன் மேல் எம்பெருமான் எப்படி பள்ளி கொண்டிருப்பாரோ அதே போல் இங்கே பள்ளிகொண்ட திருக்கோலத்திலே ஷீராப்தி சயனம் என்ற பெயரிலே இங்கே சயனமூர்த்தியாகவும் சேவை சாதித்து கொண்டு வருகிறான். ஸ்ரீதேவி பூமிதேவி நாச்சியார்கள் எம்பெருமாளுக்கு திருவடி கைங்கரியம் செய்யும் வகையிலே அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ளனர். பிருகு மார்க்கண்டேய மகர்ஷிகளும் வீராசனத்திலே அமர்ந்த திருக்கோலத்திலும் பிரம்மாதி மூர்த்திகளும் ருத்ராதி தேவர்களும் எல்லோ தேவர்களும் புடைசூழ இங்கே 16ஆம் நூற்றாண்டு ஓவியங்களுடன் இங்கே எம்பெருமான் ஷீராப்து சயனமாக சேவை சாதித்து கொண்டிருக்கிறான். ஆழ்வார்கள் பார்த்து அனுபவித்த நின்றான், இருந்தான், கிடந்தான் என்று சொல்லக்கூடிய 3 நிலையிலுமே எம்பெருமான் அஷ்டாங்க விமானத்தின் கீழ் எழுந்தருளி சேவை சாதித்து கொண்டு வருகிறான். இந்த அஷ்டாங்க விமானம் என்பது ஓம் நமோ நாராயணாயா என்று சொல்லக்கூடிய அஷ்டமகா சித்திகளை உள்ளடக்கிய எம்பெருமானின் அஷ்டாட்சர மந்திரத்தினாலே அமைக்கப்பட்ட விமானம் அஷ்டாங்க விமானம். இந்த விமானம் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவால் அமைக்கப்பட்ட விமானம் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்படுகின்றது. புராணங்களிலே எடுத்துக்காட்டுகள் பல காணப்படுகின்றன. தேவலோக சிற்பி விஸ்வகர்மாவால் அமைக்கப்பட்டது என்பதனால் இது ஒரு தேவ பிரதிஷ்டை சன்னதி. பிரதிஷ்டைகளிலே தேவ பிரதிஷ்டை, ரிஷி பிரதிஷ்டை, மானுஷீக பிரதிஷ்டை என்று 3 வகையான பிரதிஷ்டைகள் சொல்லப்படுகின்றன. இது தேவலோக சிற்பி விஸ்வகர்மாவால் அமைக்கப்பட்டது என்பதால் இது தேவ பிரதிஷ்டை சன்னதி. தேவ பிரதிஷ்டை சன்னிதானத்திற்கு ஒரு முறை நாம் சென்று வந்தோமேயானால் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் போக்கப்படுகின்றன என்று சொல்லுகின்றது சாஸ்திரம். அந்த வகையிலே நாம் செய்த பாவங்களை எல்லாம் போக்கவல்ல சன்னிதானம் எம்பெருமான் கூடழகப் பெருமாளுடைய சன்னிதானம். இந்த கூடழகப் பெருமாளுடைய சன்னிதானத்திலே திருமங்கையாழ்வார் கூடழகரை கண்டு தரிசித்து நாகப்பட்டினம் சென்று அங்கே எழுந்தருளக்கூடிய எம்பெருமானை தரிசிக்கும் பொழுது ஒப்பனையாக மதுரை மாநகரில் உள்ள கூடலர்கள் போர் இருக்கின்றாய் என்று சொல்லி கோழியும் கூடலும் கோவில் கொண்ட கோவலரை ஒப்பர் என்று ஒப்பனையாக பாடியுள்ளார். ஒரு பொருளுக்கு உவமையாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் அது உன்னதமான பொருளாக இருக்க வேண்டும் என்கிறது இலக்கண சாஸ்திரம். அந்த வகையிலே அதியுன்னதமான கூடழகப் பெருமாளை கோழியும் கூடலும் கோவில் கொண்ட கோவலரை ஒப்பர் என்று திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார். அந்த அளவிற்கு திருமங்கையாழ்வார் மனதிலே பதிந்த பெருமாளாக கூடழகப் பெருமாள் அமர்ந்துள்ளார். திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட இந்த பெருமாளுக்கு மற்றொரு மகோப்பேர் என்னவென்றால் இந்த சன்னிதானத்திலே திருப்பல்லாண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னத பிரபந்தமானது தொடக்கம் பெற்ற திவ்ய தேசமாக இது விளங்குகிறது. வல்லவதேவ பாண்டியன் என்று சொல்லக்கூடிய பாண்டியனுக்கு பரம்பொருள் மேக சந்தேகம் ஏற்பட பெருமாள் விஷ்ணு சித்தன் என்று சொல்லக்கூடிய பெரியாழ்வாருடைய கனவில் சென்று எம்மை போய் பரம் சொல்க என்று சொல்ல பெரியாழ்வார் மதுரை என்பதைக்கு வந்து
வேண்டிய வேதங்களை எல்லாம் சொல்லி பொற்கிழியை வளைத்து பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணனே என்று நிர்ணயித்த பிற்பாடு பெருமாள் ஸ்ரீதேவி பூமிதேவி சமேதராக கிருடாரூடனாக ஆகாச மார்க்கத்திலே சேவை சாதிக்க கலியுகத்திலே இந்த பூலோகத்திலே இத்தனை அழகு பொருந்திய எம்பெருமான் சேவை சாதிப்பதைக் கண்டு அங்குள்ள பக்தகோடிகள் அனைவரும் எம்பெருமானுக்கு கண்ணெச்சில் பட்டுவிடுமே என்பதற்காக பெரியாழ்வார் யானையோடு மணியெடுத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று எம்பெருமானுடைய அழகுக்கு திருக்காப்பு பல்லாண்டு பாடிய திவ்யதேசம் இந்த திவ்யதேசமே. இந்த சன்னிதானம் ஏறத்தாழ கிமு 500ஆம் நூற்றாண்டிலிருந்து இங்கே எம்பெருமான் எழுந்தருளி சேவதாதித்து கொண்டிருப்பதற்காக ஆதாரங்கள் தொல்காப்பியம், சிலப்பதிகாரம் போன்ற நூல்களிலேயே சொல்லப்படுகின்றன. இருந்தையூர் அமர்ந்த செல்வா என்று சொல்லக்கூடிய தொல்காப்பியத்துடைய வரிகளிலிருந்து தொல்காப்பியம் பதவுரை அறித்த ஆசிரியர்கள் காலத்திலேயே இந்த குடரகப் பெருமான் இங்கே எழுந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி நாம் எல்லோரும் அறிய முடிகிறது. ஆண்டாள் சன்னதி தனியாக அமையப்பட்டிருக்கிறது. ஆண்டாளிற்கு ஆடி மாதத்தில் 10 நாள் உற்சவம் நடைபெற்று வருகிறது. 10 நாள் ஆடிப்பூரத்தன்னைக்கு பெருமாள் ஆண்டாள் சேர்த்தியாக பூம்பல்லாக்கில் புறப்பாடு நடைபெறும். ஆண்டாள் சன்னதியை தரிசித்துவிட்டு வரும்பொழுது நவக்கிரக சன்னதி இங்கே அமையப்பட்டிருக்கிறது. பொதுவாக வைஷ்ணவ சம்பிரதாயப்படி நவக்கிரக சன்னதிகள் எங்கும் இருப்பதில்லை. இங்கே ஆதி காலத்திலேயே பெருமாள் பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அதே காலத்திலேயே நவக்கிரக பிரதிஷ்டை இங்கே பண்ணப்பட்டிருக்கிறது. அவளுக்கு சொல்லக்கூடிய அந்த பிரமாணப்படி நவக்கிரக பிரதிஷ்டை இங்கே அமையப்பட்டிருக்கிறது. நவக்கிரகங்களுக்கு திருமண் சாத்தி வைஷ்ணவ முறைப்படி துளசியை கொண்டு அர்ச்சனை நடைபெறுகிறது. அதனால் இங்கே விசேஷமாக நவக்கிரக பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறது. நவக்கிரக தோஷங்களுக்கு இந்த சன்னதி பிரார்த்தனை செய்து கொண்டால் அது விலகும் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. இது மாதிரி இங்கே உள்ள கல்யாணங்கள், விவாக காரியங்களுக்காகவும் குழந்தை பேருக்காகவும் இங்கே உள்ள காரியங்கள் பிரார்த்தனை செய்து கொண்ட காரியங்கள் விரைவாகவே நடைபெறும் என்ற அதீதமான பெருமாளுடைய நம்பிக்கை உண்டு. தொல்காப்பியம், சிலப்பதிகாரம் போன்ற நூல்களின் சிறப்பு பெற்ற இந்த திவ்யதேசத்திலே வைகானச பகவத் சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கக்கூடிய வகையிலே நித்யோத்சவம், பக்ஷோத்சவம், மாசோத்சவம், சம்பத்சரோத்சவம் என்று சொல்லக்கூடிய வகையிலே நித்திய உற்சவங்களும் மாதந்தோறும் நடைபெறக்கூடிய பருவ உற்சவங்களும் வருஷந்தோறும் நடைபெறக்கூடிய உற்சவங்களும் எம்பெருமானுக்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அந்த வகையிலே எம்பெருமானுக்கு சித்திரை மாதம் வசந்தோத்சவம் என்று சொல்லக்கூடிய வைபவமும், வைகாசி மாதம் விசேஷமாக எம்பெருமானுக்கு பிரம்மோத்சவம் என்று சொல்லக்கூடிய வைபவமானது நடைபெறுகிறது. எம்பெருமான் அவதரித்த இந்த வைகாசி அனுஷம் என்று சொல்லக்கூடிய இந்த திருநட்சத்திரத்திலே எம்பெருமானுக்கு திருத்தேரோட்டம் நடைபெறுகின்றது. இதுபோன்று வைகானச பகவத் சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை உற்சவங்களும் நித்யோத்சவம், பக்ஷோத்சவம், மாசோத்சவம், சம்பத்சரோத்சவம், அயனோத்சவம், காமியோத்சவம், தவனோத்சவம், டோலோத்சவம், பல்லோத்சவம், பவித்ரோத்சவம், சயனோத்சவம், அத்தியானோத்சவம் போன்ற உற்சவங்கள் அனைத்தும் அந்தந்த மாதங்களிலே பகவத் சாஸ்திர வைகானச பகவத் சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கக்கூடிய மாதங்களிலே நடைபெற்று வருகின்றது. இங்கே எம்பெருமானுக்கு வைகாசி மாதம் நடைபெறும் பிரம்மோற்சவமும், மார்கழி ராப்பத்து உற்சவத்திலே நடைபெறக்கூடிய அத்தியான உற்சவத்திலே ராப்பத்து ஆரம்ப நாளிலே நடைபெறக்கூடிய வைகுண்ட ஏகாதசி என்று ஸ்ரீ வைஷ்ணவர்களால் கொண்டாடப்படும் மகோத்சவங்களும் வெகு சிறப்பாக இங்கே நடைபெற்று வருகின்றன. வைகுண்ட ஏகாதசி அன்று எம்பெருமான் உற்சவமூர்த்திக்கு ஊஞ்சல் மண்டபத்திலே சயனமானது செய்யப்பட்டு ஆதிசேஷன் மேல் எம்பெருமான் சயன கோலத்திலே சேவை சாதிக்கின்றான். ஆழ்வார்கள் அருடையபடி சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறுபடியாம், நீள்கடலுள் என்றும் புனையாம் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஆதி எம்பெருமான் திருப்பார்கடலிலே பள்ளிகொண்டார் போல் பள்ளிகொண்ட மூர்த்தியாக சயன திருக்கோலத்திலே இங்கு வைகுண்ட ஏகாதசி அன்று காலையிலே எம்பெருமானுடைய உற்சவமூர்த்தி வியூகசுந்தரராஜன் சேவை சாதித்து அதன் பின்னர் சாயந்திரம் ஆடிவீதி வழியாக புறப்பாடு கண்டருளி பரமபத வாசல் வழியாக சொர்க்கவாசல் திறக்கும் வைபவமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. சொர்க்கவாசல் திறந்து நம்மாழ்வாருக்கு சேவை சாதிக்கும் அந்த வைபவம் இங்கே ஸ்ரீ வைஷ்ணவர்களாலும் பக்த ஜனங்களாலும் மதுரை மாநகர் பக்த கோடிகளாலும் வெகு விமர்சையாக இங்கே கொண்டாடப்பட்டு வருகிறது. ஷட்கால ஆராதனம் என்கின்ற வழியிலே எம்பெருமானுக்கு 6 கால பூஜைகளானது
இங்கே நடைபெற்று எம்பெருமான் திருவுள்ளம் பற்றி இங்கே வந்து வணங்கக்கூடிய அனைத்து பக்த கோடிகளுக்கும் எம்பெருமான் அருள்பாலித்து கொண்டு வருகிறான். அஷ்ட அங்கங்களை கொண்ட அஷ்டாங்க விமானத்தின் கீழே எம்பெருமான் எழுதியிருப்பதனால் ஒரு மண்டலம் 48 நாள் மனதிலே எந்த காரியத்தை நினைத்து கொண்டு இங்கே வந்து விமான பிரதட்சணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இங்கே எம்பெருமான் சகலவிதமான காரியங்களையும் நிறைவேற்றி கொண்டு சகலவிதமான காரியங்களையும் அனுகூலம் செய்து கொடுத்து அருள்பாலித்து கொண்டு வருகிறான்.
வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்று. வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்று. ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார். பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்றாய்ப் பாடியே. பேணிச் சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் பூவார் புக்கு போதுவார். ஆனொப்பார் இவன் நேரில்லைகான் திருவோனத்தான் உலகாளும் என்பார்களே. உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார் நறுனை பால் தயிர் நன்றாகத் தூவுவார். செரிமன் கூந்தல் அவிழத்திழைத்து எங்கும் அறிவழிந்தனர் ஆய்ப்பாடியாயரே. கொண்டதாளுரி கோலக் கொடுமழு தண்டினர் பரியோலைச் சயனத்தர். விண்டமுல்லை அரும்பன்ன பல்லினர் அண்டர் மிண்டி புகுந்துனை யாடினார். கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பையவாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால். ஐயனா வடித்தாளுக்கு அங்காந்திட வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. வாயுள் வையகம் கண்ட மடநல்லார் ஆயர் புத்திரனல்லன் அருந்தெய்வம். பாயசீருடை பண்புடை பாலகன் மாயனென்று மகிழ்ந்தனர் மாதரே. 10 நாளும் கடந்த 2 நாள் எத்திசையும் சயமரங்கோடித்து மத்தமாமலை தாங்கியமைந்தனை உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரே. கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் எடுத்துக் கொள்ளில் மருங்க இருத்திடும். ஒடுக்கிப் புல்கில் உதரத்தே பாய்ந்திடும் மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய். சென்னலார் வயல் சூழ் திருக்கோட்டியூர் மன்னு நாரணன் நம்பி பிறந்தமை. மின்னு நூல் வெட்டு சித்தன் விரித்த இப்பண்ணு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே. சென்னலார் வயல் சூழ் திருக்கோட்டியூர் மன்னு நாரணன் நம்பி பிறந்தமை. மின்னு நூல் வெட்டு சித்தன் விரித்த இப்பண்ணு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே. சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலாள் அசோதைக்கு போத்தந்த. பேதை குழவி பிடித்துச் சுவைத்துண்ணும் பாதக்கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே. சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலாள் அசோதைக்கு போத்தந்த. பேதை குழவி பிடித்துச் சுவைத்துண்ணும் பாதக்கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே. அழகிய பைம்பொன்னின் கோலங்கை கொண்டு கழல்கள் சதங்கை கலந்தெங்குமார்ப்ப. மழகன்றினங்கள் மரித்துத் திரிவான் குழல்கள் இருந்தவா காணீரே குவிமுலையீர் வந்து காணீரே. சுருப்பார் குழலி யசோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை தென்புதுவைப்பட்டன். விருப்பாலுரைத்த 20 முறைப்பார் போய் வைகுந்தத்தொன்று வருதாமே. சுருப்பார் குழலி யசோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை தென்புதுவைப்பட்டன். விருப்பாலுரைத்த 20 முறைப்பார் போய் வைகுந்தத்தொன்று வருதாமே.